இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பூண்டு 4 பல், பீன்ஸ் 1 கைப்பிடி அளவு, வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பெப்பர் 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய் நறுக்கியது, தண்ணி தேவையான அளவு. மைதா மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் தவிர எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை தெளிச்சு ஆட் பண்ணுங்க. நிறைய வாட்டர் ஊத்திட்டீங்க அப்படின்னா டீப் ஃப்ரை பண்றப்ப அது ஆயில குடிக்கும். நீங்க விரல வச்சு பிரஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ஸோ அப்படின்னா மாவு கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ஷீட்ல வச்சாதான் அது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்காது. இப்போ என்னன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம உருட்ட போறோம். சப்பாத்தி எப்படி உருட்டுவீங்களோ அதே மாதிரி உருட்டினா போதும். உருட்டிட்டு அதுல வந்து நம்ம ஸ்கொயரா கட் பண்ண போறோம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது. ஹீட்டா இருந்துச்சுன்னா கரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஹீட்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். டீப் ஃப்ரை பண்ணதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து 2ஆ கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பைசி சாஸ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். 1 இன்ச் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 10 கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், பூண்டு 2 டேபிள் ஸ்பூன். நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜ் பீசஸை மறுபடியும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து மரச்செக்கு கடலெண்ணெய். நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக வந்தோடனே நம்ம எடுத்து அதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸ்பைசி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சு ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம 1 இன்ச் இஞ்சி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அது கூட 2 காஞ்ச மிளகாய் வத்தல், 10 கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூடு, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, ஸ்பைசி ஆகிடும் ரொம்ப. இது ஜஸ்ட் நம்ம கலருக்காண்டி தான் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் போட்டுக்கிறோம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி,
ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ அது கிடைக்கல, நான் அதனால் அதை யூஸ் பண்ணலை. டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நான் சொல்ல மறந்துட்டேன், 1 டீஸ்பூன் போதும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மொத்தமா ஆட் பண்ணாம ஒரு ஸ்பூனா எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. எதுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறோம் அப்படின்னா சாஸ் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்காண்டி தான். மொத்தமா மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கெட்டியா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கவே நல்லா யம்மியா ரெட் கலர்ல இருக்கு. ரெட் ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரெட் ஃபுட் கலர் இல்லை, நான் மோஸ்ட்லி ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சில கிடைக்குதுன்னு. இப்போ இதுல நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த வெஜ் பீசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ அழகா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நமக்கு கிடைச்சிருச்சு. பார்க்கவே யம்மியா இருக்குல்ல. இது ரெடியான 1/2 hourல சாப்பிட்ருங்க, கிறிஸ்பியா இருக்கும். நம்மளோட வெஜ் 99 டிஷ் ரெடி. நீங்க ஸ்பைசி அண்ட் சாசி லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.